ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா 3 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. அப்படிலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி 2 எடுத்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட தேங்காவை துருவி நான் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காவை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு நிமிஷம் தேங்காவை நல்லா வதக்கினதுக்கப்புறமா கடைசியாக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இந்த மசாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். மசாலா நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க விழுது வந்து, அப்போ வந்து கடலைக்கறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொண்டக்கடலையே சேர்த்துக்க போகிறேன். கருப்பு கொண்டக்கடலை இருக்குது பாருங்கள், அதாவது மூக்கடலைன்னு சொல்லுவாங்க, கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க. அந்த கொண்டக்கடலையை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இல்லை நைட்டு வந்து டின்னருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சதுமே ஊற வச்சுட்டிங்கன்னா நைட்டு செய்கிறதுக்குள்ளே உங்களுக்கு கொண்டக்கடலை நல்லா ஊறிடும். நல்லா இப்படி கை நிறைய நான் ஊற வச்ச கொண்டக்கடலையை 3 கை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துடுறேன். மிக்ஸி ஜார்லேயே தண்ணியை சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு சேர்த்துக்கிறேன். கடலைக்கறி உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக இது கூட இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு இப்போ நான் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். கொண்டக்கடலை நல்லா வேகணும். குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டால் தான் கொண்டக்கடலை வந்து நல்லா வெந்து வரும். விசில் வெயிட் வந்து குறைஞ்சி வந்துருச்சு. கொண்டக்கடலையே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா கடலைக்கறி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா தான் கடலை வந்து நல்லா வெந்து வரும். இப்போ இந்த குக்கரை எடுத்து அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கணும். நான் வந்து மசாலாம் வதக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் கடலைக்கறி செய்யும் போது தான் டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த தாளிப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த கடலைக்கறியை சேர்த்துடலாம். கடலைக்கறியை கொதிக்கெல்லாம் வைக்க தேவையில்ல. நம்ம தாளிச்சிட்டு மட்டும் நம்ம கடலைக்கறியோடு சேர்த்துக்கிட்டால் போதும். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம தாளிக்கிறதுனால கடலைக்கறி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கடலைக்கறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்பம், அப்பம், சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே. இது சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இது கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இதே போல் கடலைக்கறி வந்து செஞ்சு பாருங்கள். முக்கியமாக தேங்காய் எண்ணெயில் தாளித்து நீங்கள் செய்யுங்க. அப்போ வந்து டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.